அல்லாஹ் 3 இடங்கள்ல உனக்கு தேவையான நிம்மதியை நீ தேடிக்கோ என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு இடம் தான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யணும். உங்க வாயில திக்ர் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் போன்ற பல திக்ர்கள். இந்த திக்ர்களை நீ அதிகமாக செய்ய வேண்டும். தத்மஇன்னு பிஹல் குலூப். அந்த திக்ர்கள் மூலமாக உங்க உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும், உங்க உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும். இது ஒரு வழி. உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா? அதை தேடக்கூடிய ஒரு வழி திக்ரின் மூலமாக அல்லாஹ் தருகிறான். இது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. நீ மனைவியை நீ நிம்மதியை தேட வேண்டிய இரண்டாவது இடம் உன்னுடைய மனைவி. நீ கைப்பிடித்திருக்கின்ற உன்னுடைய மனைவி இடத்திலே அல்லாஹ் தஆலா நிம்மதியை வைத்திருக்கிறான். எவ்வளவுதான் கஷ்டத்தோட காலையிலிருந்து வியாபாரம், தொழில், பல பிரச்சனைகளோட சிக்கலோட வருகின்ற நேரத்திலே அந்த மனைவி எங்களை ஆறுதல் படுத்தி, எத்தனையோ பேருக்கிட்ட சிலர்கள் ஏச்செல்லாம் பட்டுட்டு வருவாங்க. அந்திக்கு வீட்டுக்கு வரும் பொழுது அவ்வளவு ஒரு சிரமத்தோட வரும் பொழுது எங்களோட இருக்கின்ற எங்கட ஹலாலான எங்கட பொஞ்சாதி எங்கட மனைவி எங்களை வரவழைத்து எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை 2 கூறும் பொழுது நாங்கள் காலையிலிருந்து மாலையில் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே கூலாகி போய்விடும். அப்படியான ஒரு மனைவி, அந்த மனைவிடத்திலே நீ நிம்மதியை தேட வேண்டும். இது குர்ஆன் காட்டி தரக்கூடிய 2வது வழி. அன்பார்ந்தவர்களே, 3வதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீ நிம்மதியை தேட வேண்டிய 3வது இடம் ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. உங்க வீடு, உங்க மனமான உங்க இல்லம், இந்த இல்லத்துல உங்க வீட்டுல உனக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படியான சூழலாக அந்த வீட்டை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த சூழலிலே நீ உனது மனைவிய, உனது பிள்ளைகளை, உனது பெற்றோர்களை நீ வைத்து அந்த வீட்டை வீடாக நீ ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வீட்டிலே உனக்கு நிம்மதி கிடைக்கும்.